ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசினா என்ன, ஐசியோட யூசேஜ் என்ன, ஒவ்வொரு ஐசியும் என்ன பர்பஸ்க்காக வைக்கிறோம், ஸோ எதுக்காக ஐசியை வந்து வைக்கிறாங்க, அந்த ஐசி எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இது என்ன ஐசி அது என்ன ஐசி, பவர் ஐசினா எங்க இருக்கும், நெட்வொர்க் ஐசினா எங்க இருக்கும், சார்ஜிங் ஐசினா எங்க இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ரிலேட்டட் தான் பார்க்கணும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோல ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு ஐசி பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ நீங்க ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஐசி பத்தி தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து நானும் வீடியோ போடுவேன், நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஐசின்னு எடுத்துக்கலாம். ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஐசி வந்து இருக்கு. பவர் ஐசி, ஆடியோ ஐசி, நெக்ஸ்ட் வந்து இஎம்எம்சி ஐசி, அதாவது நம்ம ஃபிளாஷ் ஐசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது, அப்புறம் சார்ஜிங் ஐசி, நெட்வொர்க் ஐசின்னு சொல்லிட்டு நிறைய ஐசிஸ் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஐசிஸோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் ஓகேங்களா. எல்லா ஐசியும் ஒரே வேலையை பண்ணாது, வேற வேற வேலை பண்ணும். ஏன்னா அதுக்காக தான் அந்த நேமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லுவோம். அதே என்ன வருது, சார்ஜிங் ஐசின்னு வருது. அப்போ சார்ஜிங் ஐசின்னு வந்துச்சுன்னா சார்ஜிங் செக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கான ஐசி கரெக்டா. பவர் ஐசினா என்ன, பவர் செக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கான ஐசி. நெட்வொர்க் ஐசி என்னன்னா நெட்வொர்க் செக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கான ஐசி. ஸோ அதுலயே வந்து உங்களுக்கான இது மீனிங் வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த ஐசி இதுக்கு தான் வந்து யூஸ் பண்றோம், ஓகே இந்த ஐசிலாம் இதுக்கு தான் யூஸ் பண்றோம்னு தெரியுது, பட் இந்த ஐசியை நான் மதர் போர்ட்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஐசியும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கும். ஸோ அது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது, இந்த ஐசி தான் நெட்வொர்க் ஐசி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருக்கும் கரெக்டா. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் வந்து இருக்கு கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஐசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கேட் சர்க்யூட் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கெப்பாசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பனண்ட் இந்த இடத்துல இருக்கு கரெக்டா. இங்க பாருங்க இந்த கெப்பாசிஸ்டர் எத்தனை வச்சிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய கொச்சன்னு இருக்கு தெரியுதா. ஸோ இது நிறைய இடத்த வந்து பிடிக்கும் கரெக்டா, நிறைய இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனித்தனி வோல்டேஜ் வந்து போகும் கரெக்டா. இந்த மாதிரி வோல்டேஜ் போகும்போது என்ன பவர் வந்து நமக்கு அதிகமா லாஸ் ஆகுது, இடமும் பத்தாம போகுது, போர்டோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐசியை வந்து மேக் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ இடம் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இவ்வளோ சின்ன போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐசியை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடம் எனக்கு மிச்சமாகுது. ஸோ ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கெப்பாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தனித்தனியாக நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், பிளேஸை வந்து கொடுக்குறேன் கரெக்டாக. இந்த ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர், கெப்பாசிஸ்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சிப்புக்குள்ள வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு இடம் மிச்சங்க. ஸோ இவ்வளோ இடத்த நான் வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இதுல இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு சின்ன சிப்புக்குள்ள அடக்கிட்டேன் அப்படின்னா அந்த சிப் வந்து கொஞ்சம் இடம் தான் பிடிக்கும் கரெக்டா. இந்த சிப்புக்கு மட்டும் நான் பவர் சப்ளை கொடுத்தா போதும், இது எதுக்கும் நான் பவர் சப்ளை கொடுப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, பவர் கன்சியூம் ஆகுது, பவர் வந்து மிச்சமாகுது, நெக்ஸ்ட் இடமும் எனக்கு மிச்சமாகுது, போர்டோட சைஸும் மிச்சமாகுது, போர்டோட வெயிட்டும் மிச்சமாகுது. அப்போ என்னால என்ன பண்ண முடியும், சார்ஜிங் வந்து சார்ஜிங் இன்னும் நமக்கு லைஃப் வந்து கொடுக்கும் கரெக்டா. பேட்டரி லைஃப் வந்து நல்லா வரும், நெக்ஸ்ட் போனோட வெயிட்டும் கம்மியாகும், போனோட சைஸும் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னது யூசேஜ் தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஸ் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ காம்பனண்ட் நம்ம தனித்தனியா பேஸ் கொடுக்குறது மாதிரி மொத்த காம்பனண்ட்டையும் சேர்த்து ஒரு ஐசிக்குள்ள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த இடம் மிச்சமாகுது கரெக்டா. நமக்கு வந்து சின்ன ஒரு இடமே போதுமானது, சின்ன போர்டே நமக்கு போதுமானது, சின்ன ஒரு பவர் சப்ளைவே போதுமானது கரெக்டா. ஸோ அதுக்காக தான் வந்து ஐசி வந்து மேக் பண்ணாங்க. இப்போ வந்து ஐசி எதுக்காக மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா. இப்போ ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு, அது என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஐசி வந்து இருக்கும். ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா உள்ள எழுதியிருக்க லெட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க நார்மலா பார்த்தாலே அதுல ஒரு நம்பர் எழுதியிருக்கும், அந்த நம்பரை வச்சு நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது என்ன ஐசி அப்படின்னு. நெக்ஸ்ட் அது எந்த இடத்துல இருக்குன்னு வச்சும் நம்ம அது என்ன ஐசின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சொல்லித்தரோம், பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அந்த எனக்கு பார்த்தாலும் தெரியல அது என்ன ஐசின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கூகுள்ல செக் பண்ணி பண்ணலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்னன்னு சும்மா ஜென்ரலா பார்க்கலாம். என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து என்னன்னா கெப்பாசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கு பாத்தீங்களா காப்பி கலர்ல, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கெப்பாசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சு ரெசிஸ்டர்னா என்னன்னா இந்த கருப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, குட்டி குட்டியா சின்னதா இருக்கு பாத்தீங்களா கருப்பு கலர்ல, அது இந்த இடத்துல இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஜென்ரலா கெப்பாசிஸ்டர்னா ரெசிஸ்டர்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐசிக்கு போயிடலாம் நம்ம டைரக்டா. ஸோ ஐசின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, சார்ஜிங் ஐசி. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சார்ஜர் போடணும் கரெக்டா. சார்ஜிங் வந்து போடும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு 5 வோல்ட் வந்து வரும். அந்த 5 வோல்ட்டை இந்த சார்ஜிங் ஐசி வந்து கண்ட்ரோல் பண்ணி டம்ப் பண்ணி ஃபோனுக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜை வந்து என்ன பண்ணும், அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதான் சார்ஜிங் ஐசியோட வேலை ஓகேங்களா. அதிகமான வோல்டேஜ் இப்போ 5 வோல்ட் வர வேண்டிய இடத்துல சார்ஜிங்ல இருந்து திடீர்னு அதிக வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபோன் வந்து டெட் ஆகிடும், அந்த போர்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த டேமேஜை தடுக்கிறதுக்கு தான் இந்த சார்ஜிங் ஐசி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் 5 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 6 வோல்ட்டோ 8 வோல்ட்டோ வந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்புல வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜிங் ஐசி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகுமே தவிர மதர் போர்டு டேமேஜ் ஆகாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டும்.
ஏன்னா சார்ஜிங் ஐசியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் ஆனா மதர் போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து அதிகமாகும். கரெக்டா? ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அதிகமான வோல்டேஜ் வந்தாலும் அது மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அதை மட்டும் தான் அது வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து சார்ஜிங் ஐசி வந்து யூஸ் பண்றோம். சார்ஜிங் ஐசி எப்படி கண்டுபிடிக்குன்னா, பேட்டரி கனெக்டர் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஐசி மோஸ்ட்லி வந்து வந்துடும். நெக்ஸ்ட் அது பக்கத்திலே காயில்ஸ் இருக்கும், கெப்பாசிஸ்டர் இருக்கும். எந்த இடத்துல பவர் சப்ளை வந்து நடக்குதோ அந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில்ஸ், கெப்பாசிஸ்டர்லாம் இருக்கும். நீங்க இதை வச்சு இது வந்து சார்ஜிங் ஐசின்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் ஐசியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த இஎம்எம்சி ஐசி மாதிரி, சிபியூ மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட் சின்னதா தான் இருக்கும். அதை வச்சு நீங்க சார்ஜிங் ஐசியும் கண்டுபிடிச்சா இன்னொரு வேவும் இருக்கு கண்டுபிடிக்கிறது, அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்எம்சி சேம் அதே மாதிரி தான். சிபியூக்கு பக்கத்துல எப்பயுமே சிபியூ இஎம்எம்சியும் ஒரே பக்கத்துல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ சிபியூ இந்த சிபியூ இஎம்எம்சி எல்லா போர்டுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும். பட் இந்த ரெண்டுத்துக்கும் நான் எப்படி டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கும் ஒரு வே இருக்கு. அதை நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன போட்டிருக்கு, மீடியா டெக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கரெக்டா? ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா குவால்காம், உங்களுக்கு ஒவ்வொரு போர்ட்லயும் ஒவ்வொரு நேம் போட்டிருக்கும். நெக்ஸ்ட் அதுல வந்து ஒரு நம்பர் இருக்கும், PM8921 அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐசி இருக்கலாமா? சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கும். ஸோ இந்த ஐசி நம்பரை வச்சு அது வந்து என்ன ஐசி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி சிபியூ நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸ்பெக்ட்ரம், மீடியா டெக், குவால்காம் அப்படின்னு போட்டுச்சுன்னா அது சிபியூன்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்னு சொன்னேன், இஎம்எம்சி ஐசி இருக்கும்னு சொன்னேன். அப்ப அது என்ன இஎம்எம்சி ஐசின்னு ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் சிபியூ. இந்த சிபியூ வந்து நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குவால்காம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், இல்லை மீடியா டெக் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லை ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தாலே இதான் சிபியூன்னு இருக்கும். ஓகேங்களா? சிபியூ கண்டுபிடிச்சாச்சு, பக்கத்துல என்ன இருக்கு, இஎம்எம்சி ஐசி இருக்கு. ஸோ இதான் இஎம்எம்சி ஐசி. ஈஸியா வந்து கண்டுபிடிச்சோம். நீங்க சிபியூ கண்டுபிடிச்சாலே இஎம்எம்சி ஐசி வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சிபியூ எப்படி கண்டுபிடிக்கணும், அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா குவால்காம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குவால்காம் தான் எழுதிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியல. இங்க கொஞ்சம் கியூ போட்டுருக்கா, கியூ அப்படின்னு போட்டு இங்க சி யூ போட்டிருக்கு, தெரியுதா? குவால்காம் அப்படின்னு இதுல போட்டுருக்கு. அது அழிஞ்சிருக்கு, அது சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து குவால்காம்னு போட்டுருக்கா. இப்போ குவால்காம்னா இது குவால்காம் சிபியூ, மீடியா டெக்னா மீடியா டெக் சிபியூ, ஸ்பெக்ட்ரமா தான் ஸ்பெக்ட்ரம் சிபியூ. ஸோ சிபியூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதான் சிபியூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்குங்க இஎம்எம்சி. ஸோ இதான் இஎம்எம்சி ஐசி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ பவர் ஐசிலாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பவர் ஐசி பக்கத்துல இதே மாதிரி காயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்க பவர் ஐசி வந்து கண்டுபிடிச்சலாம். இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஈஸியான வே ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணலாம், ஏன்னா எடுத்துக்கலாம். இப்ப இதை எடுத்துக்கலாம், ஏன்னா இதுக்கெல்லாம் நேம் இருக்கு. கரெக்டா? இதுக்கெல்லாம் மேல ஒரு நேம் இருக்கு. ஸோ அதனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஐசினே எனக்கு தெரியல. மதர் போர்ட்ல இருக்கு, பட் ஆனா என்ன ஐசின்னு தெரியல. இது மாதிரி நம்பர்ஸ் மட்டும் இருக்கு. இதை மட்டும் வச்சு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா கண்டுபிடிக்கலாம். இதுல என்ன போட்டிருக்கு, மேல 89C8F11 போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க, கூகுள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஐசியோட நம்பர் போட்டுக்கிட்டேன். தெரியுதா? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐசியோட நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல ஒரு ஐசியோட நம்பர் இருக்கு, சரிதா? மேல. ஸோ அந்த ஐசியோட நம்பர் என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்து கூகுள்ல போட்டுருங்க. கூகுள்ல போட்டுட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு என்ன ஐசின்னு சொல்லும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஐசின்னு சொல்லுது. கரெக்டா? இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரெட்மி 5Cயோட சார்ஜிங் ஐசி. இந்த ரெட்மி 5Cக்கு மட்டும்தான் இந்த சார்ஜிங் ஐசி பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய மாடல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சார்ஜிங் ஐசி என்னால வாங்க முடியல, எனக்கு கடை எங்கேயும் கிடைக்கல, இல்ல கொரியர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு அதான் எப்படி வாங்கறதுனே எனக்கு தெரியல அந்த ஐசியை அப்படின்னா, சில பேர் வந்து உங்ககிட்ட டேமேஜ் ஆன போர்டு இருக்கும். கரெக்டா? வேஸ்டான போர்டு, டேமேஜ் ஆன போர்டு, அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த போர்டுல இருக்கிற ஐசியை கூட நீங்க எடுத்து வந்து போட்டுக்கலாம். நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரே மாதிரி நம்பர்ல நீங்க வச்சிருக்கீங்க. வேற ஒரு மதர் போர்டு இருக்கு, அந்த மதர் போர்டுல இதே ஐசி தான் இருக்குன்னா அந்த ஐசியை கூட நீங்க எடுத்து இதுக்கு வந்து போட்டுக்கலாம். புதுசாதான் வாங்கி போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் நிறைய பேர் என்னன்னா ஸ்பேர் போர்ட்லாம் வந்து விலைக்கு வாங்குவாங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பேர் போர்டு தான் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்பேர் போர்ட்ல இருக்க ஐசியோ, கெப்பாசிட்டோ, ரெசிஸ்டோ, அதுல இருக்க காம்பனண்ட்டை எடுத்து நம்ம புது போனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த ஸ்பேர் வந்து கிடைக்கல அப்படின்னா ஓல்டு போன்ல இருந்து கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நீங்க புதுசா வாங்கி தான் போடணும்னு சொல்லிட்டு அவசியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் வந்து கூகுள் எப்படி செக் பண்றதுன்னு சொன்னேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு ஐசியோட பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆடியோ ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ரிலேட்டடுக்கு, நெட்வொர்க் ஐசி வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டட், பவர் ஐசி பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் பவர் சப்ளை கொடுக்குறது அவர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபிளாஷ் ஐசி. ஃபிளாஷ் ஐசினா என்ன சொல்லுவாங்க, இஎம்எம்சி. நம்மளோட சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதுல இருக்கும்னா இஎம்எம்சில தான் இருக்கும். சிபி தான் பாத்தீங்கன்னா கமாண்டர், எல்லாத்துக்கும் வந்து கமாண்ட் கொடுக்குறது. இப்போ ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும் ஐசினா என்னன்னு. ஸோ உங்களுக்கு வேற எதனா வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ மேக் பண்றேன். இன்னும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட கோர்ஸ் வந்து அவ்வளவு இருக்கு. ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து நாங்க சொல்லி தருவோம். நீங்க வந்து இங்கதான் இன்ஸ்டியூட் தான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு இல்லை, நான் ஆன்லைன்ல கூட டீச் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணாலும் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்துருக்கு, மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்.